அமித்ஷா சொல்லுகிறார் தமிழ்நாட்டை சார்ந்தவன் ஒரிசாவை ஆள நினைப்பதா என்று. அமித்ஷாக்கும் வரலாறு தெரியாது, மோடிக்கும் வரலாறு தெரியாது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பவர்களை தமிழ்நாடு உதாசீனப்படுத்துகிறது என்று பேசுவது. உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி என்று அனைவரும் அறிவார்கள். ஆனால் ஏன் மோடிக்கு ஒரு பிரதமராக இருப்பவருக்கு தெரியவில்லை? இனி வரும் காலங்களில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தி பேசினாலோ, தமிழர்களை அவமானப்படுத்தினாலோ, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை திருடர்கள் என்றாலோ பாஜக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ராமேஸ்வரம் சிற்றுண்டி விடுதியில குண்டு வெடித்தது. அந்த குண்டை வைத்தவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு இழிவான பிரதமரை உலகமும் கண்டதில்லை, இந்திய தேசமும் கண்டதில்லை. ஒரு வாரத்திற்குள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா அலுவலகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முற்றுகையிடும். அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எடுத்துக்கிறவங்க பார்வையில தான் இருக்கு. தமிழ்நாட்டை காட்டி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாஜகவிற்கு முழுவதுமாக துணை போகிறார் அண்ணாமலை. தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள்லாம் குண்டு வைப்பாங்கன்னு சொல்றாங்க அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர். இப்ப தமிழர்கள்லாம் திருடர்கள்னு மோடி பேசியிருக்காரு. தமிழர்கள் ஆள நினைக்கலாமான்னு பேசியிருக்காரு. குறைந்தபட்சம் ஒரு சூடு சொரணை வேணாமா அவங்களுக்கு? தேர்தல் பரப்புரையில தமிழர்களை திருடர்கள் என்றும் அமித்ஷா அவர்கள் தமிழர்களை ஒரிசாவை ஆள நினைக்கலாமா என்று சொன்னதும் இந்த தேர்தல் பரப்புரையில் மக்கள் பிரதிநிதி சட்டம் 151 தொடர்ந்து மீறி வருகிறார்கள். நாங்கள் அடிக்கடி பத்திரிகையாளரை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு பிரதமர் இந்த தேசத்தில் இருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடி அவர்கள்தான். வெறுப்பு அரசியல், மத அரசியல், மொழி அரசியல், சாதி அரசியலை செய்து வருகிறார். உச்சபட்சமாக தமிழர்களை, தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களை களவு செய்பவர்கள், திருடர்கள் என்று சொல்லியிருக்கிறார். பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் எதை காட்டுகிறது? வெறுப்பு அரசியல். இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை பற்றி பேசுவது, இலக்கணத்தை பற்றி பேசுவது, இலக்கியத்தை பற்றி பேசுவது, தமிழ் சிறந்த மொழி என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம். உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பவர்களை தமிழ்நாடு உதாசீனப்படுத்துகிறது என்று பேசுவது. ஒரு மாநிலத்திலும் மாநிலத்துக்கு ஏற்றவாறு பெருந்தன்மை இல்லாமல் பிரதமர் என்ற பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை மறந்து இப்படி அநாகரிகமாக பேசி வருகிறார். காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக கண்டிக்கிறது. அமித்ஷா சொல்லுகிறார் தமிழ்நாட்டை சார்ந்தவன் ஒரிசாவை ஆள நினைப்பதா என்று. அமித்ஷாக்கும் வரலாறு தெரியாது, மோடிக்கும் வரலாறு தெரியாது. காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி, இப்படி மொழிக்கு எதிராக, மதத்திற்கு எதிராக, சாதிக்கு எதிராக ஒரு மாநிலத்தில் ஒரு பேச்சு எங்க தலைவர்கள் பேசியதில்லை. இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான அரசியலை பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது. தேர்தல் ஆணையம் கும்பகர்ணன் போல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் எப்பொழுது வீழ்த்துக் கொள்ளும் என்று தெரியவில்லை. உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி என்று அனைவரும் அறிவார்கள். ஆனால் ஏன் மோடிக்கு ஒரு பிரதமராக இருப்பவருக்கு தெரியவில்லை? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட தமிழ் மொழி கீழடி அகழ்வாராய்ச்சி மூலமாக
2000 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டதை மறுத்து அறிவியல் ரீதியாக 3500 ஆண்டுகள் புகழ்பெற்ற மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த வரலாறை சாதாரண மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏன் மோடியும் அமித்ஷாவும் தெரிந்து வைக்கவில்லை? இனி வரும் காலங்களில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தி பேசினாலோ, தமிழர்களை அவமானப்படுத்தினாலோ, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை திருடர்கள் என்றாலோ பாஜக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழர்கள்லாம் சேர்ந்து முற்றுகை போராட்டம் செய்து இந்த கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவதற்கு புறப்படுவார்கள். தொடர்ந்து தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாஜக இழிவுபடுத்தி வருகிறது. கர்நாடகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சோபா கரார்த்தே கடந்த மாதங்களுக்கு முன்பு சொன்னார், ராமேஸ்வரம் சிற்றுண்டி விடுதியில் குண்டு வெடித்தது, அந்த குண்டை வைத்தவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். இது என்ன? தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் ஏன் மௌனம் காக்கிறார்கள்? தமிழர்களை காட்டி கொடுப்பவர்களா? தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுபவர்களா? வாயே திறக்க மாட்டாங்க. இன்னைய வரைக்கும் மோடி பேசின பேச்சுக்காரனா வாய் திறந்திருக்காங்களா? 2018ஆம் ஆண்டு ஒரிசா உயர்நீதிமன்ற ஆணை பிரகாரம் ஜெகநாதர் ஆலயத்தை திறந்திருக்காங்க. திறந்து பார்த்திருக்காங்க. சாவி இருக்காங்க, ஒரிஜினல் சாவி இல்லை, மாற்று சாவி இருக்கு. அது நீதிமன்றத்திற்கும் அந்த மாநிலத்திற்கும் உள்ள பிரச்சனை. இதை எப்படி தமிழ்நாட்டு கூட சம்பந்தப்படுத்தி மோடி பேசுவார்? பிரதமருக்கு அழகா? உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு இழிவான பிரதமரை உலகமும் கண்டதில்லை, இந்திய தேசமும் கண்டதில்லை. இதை வன்மையாக மீண்டும் மீண்டும் தமிழர்களாகிய நாங்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கண்டிக்கிறோம். மோடியும் அமித்ஷாவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும். ஒரு வாரத்திற்குள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா அலுவலகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முற்றுகையிடும். அமலாக்கத்துறை, மத்திய குற்ற புலனாய்வுத்துறை சிபிஐ, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இப்பொழுது கூடுதலாக அவருடைய கூட்டணியில் தேர்தல் ஆணையம் சேர்ந்திருக்கிறது என்பதுதான் வருத்தமான செய்தி. எவ்வளவு வரம்பை மீறி பேசினாலும், இந்த தேசத்தில் குழப்பத்தை விளைவிக்கிற பேச்சுக்கள் பாஜக தலைவர்கள் பேசினாலும் நடவடிக்கை இல்லை என்று மத்திய தேர்தல் ஆணையமும் மாநில தேர்தல் ஆணையமும் முடிவு செய்திருக்கிறது. இது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் இவர்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அவரு உண்மையை போட்டிருக்காரு. ஒரு தொலைக்காட்சி கூட அவர் பேட்டி கொடுத்துருக்காரு, காலையில் பார்த்தேன். என் மனசில் என்ன தோணுதோ அதை போட்டிருக்கேன். அவர் எளிமையான தலைவர், என்னை நெகிழ வைத்திருக்கிறது அவரை பார்த்தேன்னு. அவர் மட்டும் இல்லை, பாஜக உள்ள தலைவர்களும் தலைவரை புகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தியை அரசியலுக்காக அங்கே இருக்கிறார்கள். வருகின்ற 4ஆம் தேதிக்கு பிறகு பாஜக கூடாரமே காலியாகும். அவருடைய வெறுப்பு அரசியலை எல்லாம் எப்படி இவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் என்பதை அவர்களே பேச போகிறார்கள். எப்படி மேனால் காஷ்மீர் ஆளுநர் மாலிக் அவர்கள் பேசினாரோ அதே போன்று வெறுப்பு அரசியல், இந்த தேசத்தை துண்டாடுவதற்கு எடுத்த முயற்சிகளை எல்லாம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எடுத்துக்கிறவங்க பார்வையில் தான் இருக்கு. ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எல்லோரையும் கவர்ந்திருக்கிறார் என்பது செல்லூர் ராஜு எப்பவுமே உண்மையாக பேசுவார். சட்டமன்றத்தில் கூட அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுவார். ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுவார், உண்மையாக பேசுவார். சில சமயத்தில் கலகலப்பாக பேசுவார், சட்டமன்றமே சிரிக்கும் அளவுக்கு பேசுவார். ஒரு நல்ல மனிதர். அவர் சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம். அதான் அண்ணாமலை தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கும் போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. அவரை பார்த்து பரிதாபப்படுகிறோம். தமிழ்நாட்டை காட்டி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கின்ற ஒன்றிய பாஜகவிற்கு முழுவதுமாக துணை போகிறார் அண்ணாமலை. ஒரு காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையில் எட்டப்பனை பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அண்ணாமலை எட்டப்பன் வேடமிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஏங்க தமிழ்நாட்டை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க அவங்க தலைவர்கள். தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள்லாம் குண்டு வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர். இப்போ தமிழர்கள்லாம் திருடர்கள்னு மோடி பேசியிருக்காரு. தமிழர்கள் ஆள நினைக்கலாமான்னு பேசியிருக்காரு. குறைந்தபட்சம் ஒரு சூடு சொரணை வேணாமா அவங்களுக்கு? தமிழகத்தை தானே ஓடுது.
நாங்கள் தமிழர்கள் இப்படி பேசலாமா? ஒரு கண்டனம், குறைந்தபட்ச கண்டனம் ஏதாவது செஞ்சிருக்காங்களா பாஜக தலைவர்கள்? இதான் பாஜகவுடைய பாசிச முகம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.